கார் அங்கே தான் ரோட்டில் தான் நிற்கணும். ஸோ வியூ பற்றி நம்ம லாஸ்ட்டுக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது. 4 ரூமுக்கு வந்து காமன் பால்கனி. மோஸ்ட்லி மைக்ரோவேவ் ட்ரிப்பில் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைவேட் பால்கனி மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு காமன் பால்கனி, ஒரு ரூமுக்கும் ஒரு கப்பிள் சேர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இங்கே நிறைய குரங்கு இருக்குது, நிறையா வந்து இந்த பேர்ட்ஸ்னால் வரும். அதனால் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு போனாங்க, எதையுமே வெளியே வைக்காதீங்க, டோர்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க, டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தால் உள்ள எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிடுற குரங்கு, எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னாங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ஊட்டிக்கு கீழே. இங்கேருந்து ஊட்டி வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். இப்போ ரூம் போய் பார்க்கலாம் உள்ள. ஆமாம், செருப்பு வெளியே விட்டு போடுறோமே, செருப்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு அப்புறம் எடுத்து உள்ள ஓட்டிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு, டியூப்ளெக்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு கீழே பார்க்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கம்ஃபி பெட், அப்புறம் யூஷுவல் ஸ்டஃப், டிவி, டேபிள். இந்த கிம்பரை நிறுத்தி வைக்காதீங்க, படுக்காது. அப்புறம் நம்ம ரெஸ்டிங் டேபிள் வச்சதுக்கு ஒரு ஸ்க்ரீனு, யூஷுவல் கபோர்ட்ஸ். இங்கே வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. பெரிய கிச்சன், ஆனால் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் நம்ம சும்மா வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக, அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் டீசெண்டாக இருக்குது. உள்ள காமிச்சு உள்ள தெரிஞ்சிச்சா? மேலே போவோம். கிறுக்குன்னு சவுண்ட் கேட்குது. இது வந்து என்ன சொல்றது, நார்மலாக ஒரு இருக்கிற ரூமோட இது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தான் எனக்கு கேட்டால். நல்ல ஒரு கன்ஃபியான பெட்டு. இது ஃபுல்லாக தூங்கலை, ஃபுல்லாக டிரைவு சுற்றி பார்க்குறது அங்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ரூம் டூர். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் மேக் மை ட்ரிப்பில் பார்த்தது வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கும் இந்த ஸ்டே பற்றி. ஸோ வேறு ஏதாவது இந்த ஸ்டேயில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என் இன்ஸ்டாகிராம் கீழே இருக்குது, போய் பிங் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே, ஸோ கீழே ரூம்ஸ் இந்த இடத்துல. இங்கே வந்து அந்த ஃபயர் பிளேஸ், மேலே தான் கார் நிற்குது. வீடியோவோட அவுட்ரோ வந்து இதுக்கப்புறம் வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேனேஜ்மெண்ட் ஹார்ஷாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ரூம் க்ளீனாக இல்லை அப்படின்னு. ரூம் வாஸ் ஓகே, பட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இனிஷியலாக. பட் அப்புறம் வந்து ஸோ கைன். அப்புறம் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் அவரே எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. பிளேட்ஸ் இல்லை, அவரே அந்த பிளேட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அகைன் இட்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறது. அண்ட் எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது ரொம்ப பிளேஸு. பசங்களாம் வந்தது, ஒரு ஹோல் அந்த டூப்ளெக்ஸ் எடுத்தது வந்து இட் வாஸ் ரியலி அமேசிங் ஃபார் அஸ். அண்ட் வெளியே நைட்னா உட்காந்து பாட்டு கேட்டு சில் பண்ணிவிட்டு, இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாக் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நேற்று கேம்ப் ஃபயர் கேக்கில் மழை பெஞ்சிட்டு இருந்தது. கேம்ப் ஃபயர் வந்து 1000 rupees சொன்னாங்க. 7 to 9 மட்டும் தான் போட முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஃபயர் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ மொத்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோதான். இது வந்து அகைன் சொன்ன மாதிரி 14 கிலோமீட்டர்ஸ் வந்து ஊட்டியோட தள்ளி இருக்குது. ஸோ அவுட்டர் கடை பெருசாக இல்லை. கடை போனோன்னா இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இந்த சைடு போனோம். பேசிக்கான ஒரு இந்த ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் வாங்குற கடை மட்டும்தான் இருக்குது. மெடிக்கல்ஸ்னால் எதுவும் இல்லை இங்கே. அண்ட் இந்த சைடு டவுன் போனோன்னா ஒரு கடை இருக்குது, ஒரு 500 to 600 மீட்டர்ஸில். கால் பண்ணி ஆர்டர் சொல்லிட்டோம். அண்ட் ஓனர் ரூம்க்கு எதில் வந்து கொடுத்துட்டாரு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி ஏதோ சாப்பிட்டுக்கலான்னு மாதிரி தான். நூடுல்ஸு, சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம், மஞ்சூரியன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது.
சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ப்ளீஸிங்கான ஒரு சவுண்டு. அந்த பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு கோயில். ஸோ நைட் இவங்க எல்லாம் உள்ளே போய் படுத்ததுக்கப்புறமும் நான் இங்கே இந்த சேர்லேயே உட்காந்து நல்லா காலை மேலே வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே சில்லிங்காக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக ஃபாக் அங்கங்கே லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த சைடுனா கம்ப்ளீட் டார்க்கு. அந்த சைடு அந்த வீடுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே. ஸோ அங்கேருந்து 1-2 வர வெஹிக்கிள்ஸ் தான் வந்து அப்படியே அந்த ஹெட்லைட் ஃபாகில் பட்டு பயங்கரமாக தெரியுது. அப்புறம் இங்கேருந்து அந்த வாட்டர் சென்சார்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் சின்ன சின்ன லைட்ஸ் பிளிங்க் பண்ணுறது, இந்த ஃபாக் கிராஸ் பண்ணி போகிறது, அப்படியே மைல்டாக ஒரு சாங்கு. அப்படியே நான் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes அப்படியே உட்காந்துருந்தேன். என்ன எதுவுமே யோசிக்கல, லிட்டரலாக அப்படியே வந்து அடான்ட்டு உட்காந்துருந்தேன் நான். இங்கே ஒரு ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் விசிட் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக இல்லை உங்கள் பார்ட்னரோட உட்காந்து எதுவும் பேசாமல் ஜஸ்ட் ஒரு பாட்டு நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க. அண்ட் இவனுங்கன்னா அங்கே போய் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஃபாகு. நான் அதையும் போடுறேன். நான் இந்த ஃபோட்டோஸு கொடுத்தானுங்கண்ணா. இப்பயும் பாருங்களேன் நல்லா அண்ட் இன்னொரு முக்கியமான திங் வந்து இது வந்து ப்ரைவேட் பால்கனி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பசங்களாம் வந்தாலும் ஜஸ்ட் கீப் யுவர் வாய்ஸ் டவுன், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ரூம்ஸ் மேலே டூப்ளெக்ஸ் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து இட் மீன்ஸ் லாட் டு மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது, முன்னாடியும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன். அவ்வளோதான்.